இப்போ இது வந்து ஒரு T20 மேட்ச் கிடையாது சார். இது வந்து எடுத்தோம் வின் பண்ணோன்றது கிடையாது. இட்ஸ் டெஸ்ட் மேட்ச். ஒரு ரவுண்டு போகுது. இப்போ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஒரு ரவுண்டு போகும், செகண்ட் இன்னிங்ஸ் போகும், அப்புறம் தான் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். அதுக்குள்ளே வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி வந்து இதுதான் நமக்கு வந்து இப்போ களம் தெரிந்து விட்டது, தேர்தல் களத்தில் இருக்காங்கன்றது, யார் யார் எப்படி போகிறாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் இருக்கிறது. இப்போ நான் ஏன் வந்து குழப்பமாக இருக்கிறதா அப்படின்ற போது எனக்கு வந்து சில பாயிண்ட்டை நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ அதில் இன்னொன்றுக்கே கவனிக்க வேண்டி இருக்குன்னா, நீங்கள் வந்து தேர்தலுக்கு ரொம்ப காலம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டீங்க. ஏன் அப்படி உறுதிப்படுத்தினீங்கன்னு கேட்டால் கூட்டணி ஜெல் ஆகணும், அப்பதான் நிறைய பேர் கூட்டணி வருவாங்க அப்படின்னீங்க. சார் நான் திரும்ப சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில் இருந்தும் கூட இதுவரைக்கும் வந்து அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாகவே இருந்திருக்கிறது. திமுக ஒரு வாட்டி கிடையாது. ஸோ அதனால அதிமுக கன்சிஸ்டண்டாக அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு கூட்டணி இருந்திருக்குது. சில இடத்துல கூட்டணி இல்லாமல் அதிமுக இருந்திருக்கு. ஆனால் திமுகவும் கூட்டணி வந்து பிரிக்க முடியாத விஷயமா இருந்திருக்கு. ஸோ இது ஃபேக்ட். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எஸ், இப்போ வந்து கூட்டணி தேவை. ஏன்னா இப்போ வந்து மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்ற மாதிரி தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஏன்னா சீமான் அவர்கள் தனியாக இருக்கிறார், அவர் ஆல்ரெடி போயிட்டார். ஸோ ஒரு எண்ட் இஸ் கன்ஃபார்ம்டு. இப்போ பாக்கி வந்து 2ஆ 3ஆன்றதா நமக்கு தெரிய வேண்டியதா இருக்குது. திரு விஜய் அப்படி கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட முடியும் அப்படின்னா அதிமுக தனித்து போட்டிட்டு இருக்கோம். அவங்கள எங்களுக்கு தனித்து போட்டியிடக்கூடிய வலிமை இருக்குன்னா அவங்க தனித்து போட்டியிட இல்ல. நான் வந்து ஹிஸ்டரி தான் சொன்னேன். நான் ஹிஸ்டரி தான் சொல்றேன். இப்போ நான் இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு 2-3 இது பார்க்கணும். இப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் ராகுல் காந்தியோட ஆலோசகர் திரு விஜய் வந்து சந்தித்தாரு. அதை பத்தி நம்ம வந்து சர்ச்சைக்குள்ளாக்கல, அதை பத்தி நம்ம பேசல. என்ன பேசியிருப்பாங்க, என்ன வியூகம் வகுத்திருப்பாங்க, அவர் என்ன பேசியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஒரு பார்வை வந்து வேறமாக இருக்கும், தேசிய கட்சியான காங்கிரஸ் கமிட்டி கட்சியோட பார்வை வேற கூட இருக்கலாம். நம்ம அதே சர்ச்சைக்குள்ளாக்கி நம்ம பார்க்க வேண்டியது, டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றது. இதோட இம்பாக்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே சொல்லிட்டாரு. இது எங்களோட கன்சர்ன் இல்லாம தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அதுல விளக்கம் தேவை? நான் என்ன சொல்றேன், டீகோட். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்தது வந்து நம்ம வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசும்போது இது டீகோட் பண்ணி தான் பார்க்கணும்ன்றேன். ஸோ ஒரு வயபிள் ஆஃபர் வந்து யார் வேணா உள்ள போவாங்க சார். பாலிடிக்ஸ் இஸ் ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் தான். வயபிள் ஆஃபர் வந்துன்னா போகிறது தான் போவாங்க. ஏன்னா தீக்கதிரில் வந்து இந்த வருஷம் ஜூன்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிபிஎம் உடைய மாநில செயலர் சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, ஒற்றுமையை மதிக்கும் அதே வேளையில் மிகவும் சமமான இருக்கை பகிர்வு ஏற்பாடு அவசியம் என்று அவர் கூறியிருக்காரு. அப்ப என்ன தொடர்ச்சியா இப்பயும் சொல்லிட்டு தான் சார். அப்ப என்ன சொல்றேன், ஜூன்ல இல்ல இப்பயும் காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அதனால என்ன சொல்ல வரேன், எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து அதிமுக மட்டும் இந்த பிரச்சனை சொல்ல. இப்ப நம்ம எல்லாத்த பத்தியும் தான் பேசலாம். நான் சொல்லி நம்ம திமுக பத்தியோ அல்லது அதிமுக பத்தியோ பாஜக பத்தியோ பேசல. கரெக்ட். அப்ப எல்லார பத்தியும் பேசும்போது இப்போ வந்து நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு பேனலிஸ்ட் பேசும்போது வந்து அதிமுக உடைய வீக்னஸ் தான் வந்தது.